ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல அரோரா பாரு இவங்க ரெண்டு பேரோட சக்காலத்தி சண்டைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை நான் தான் காமெடியன் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே அலைகிறாரு. அதாவது செந்தில் கவுண்டமணி கூட தன்னை காமெடியன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை தடவை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை அத்தனை தடவை நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. ஆனா அவர் காமெடியனா நடந்துக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சிறந்த வில்லன் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்போ இருந்து காமெடியில சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்தில் தன்னை நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம சுபிக்ஷாவோட அண்ணன் மாதிரி அவன் நல்லதுக்காக நான் நிறையவே அட்வைஸ் கொடுப்பேன் அப்படிங்கலாம் சொல்லுவாரு. ஆனா சுபிக்ஷா ஒரு இடத்துல ஸ்கோர் பண்றது இவருக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஒரு வேலையை காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வார வீக்லி டாஸ்க பார்க்கும்போது ஐயோ நம்ம செத்தோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, டாஸ்கோட பேரை வச்சே இந்த டாஸ்க் எப்படி போகும் அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். அதாவது டாஸ்க பொறுத்தவரை ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிறது டாஸ்க்ல மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடிப்பு ராய தர்பீஸ் ராஜா அப்படிங்கிறவர் 2 நெக்லஸ் வச்சிட்டு போயிருக்காரு. அந்த 2 நெக்லஸ் பாதுகாக்கிறவங்களுக்கு தான் சொத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. லே தர்பீஸை தான் வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, திரும்பவும் அவர் பேரை வச்சு எதுக்காக ஒரு டாஸ்க்ல கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தர்பீஸை பொறுத்தவரை நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரையுமே உயிர் எடுத்தார்ல, அதே மாதிரி இந்த டாஸ்கை பொறுத்தவரை நம்ம பார்க்குறவன் செத்தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் போட்டியாளர்களை பொறுத்தவரை நாங்கள் நடிக்கிறோம்ப்பா, பெர்ஃபார்ம் பண்ணுறப்பா அப்படிங்கிற பேரில் நம்மளை உயிரெடுக்க போகிறானுங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேற்று ராத்திரி நடந்த விஷயங்களை தான் முதல்ல காட்டுறாங்க. இதில் பார்வை பொறுத்தவரை இந்த முக்கோண காதலுக்கு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் அரோரா கமருதீன் இவங்க 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுல அரோரா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏமா நீ தான் கமருதீனுக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்றல, கமருதீனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கு கமருதீனை பிடிச்சிருக்குது, அப்படி இருக்கும்போது நீ கமருதீனோட நண்பி தானே, நீ இதை புரிஞ்சு நடந்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை நானும் கமருதீனும் சிறந்த நண்பர்கள், ஆனா கமருதீன் பண்ற வேலைகள் எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்ககிட்ட சண்டை போடுற நேரங்கள்ல கமருதீன் என்கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருக்கான், அன்பா இருக்கான், சாப்பாடு ஊட்டி விடுறான், என்ன ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறான். அதே நேரத்தில் உங்ககிட்ட பேச தொடங்கிட்டான் அப்படின்னா என்ன கண்டுக்கவே மாட்டுக்கிறான், எனக்கு பொறாமல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. என்னமா இதுக்கு பேரு தானே பொறாம, உன்னோட நண்பன்னு கமருதீனை சொல்ற, அவன் பார்வை காதல் பண்றேன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது அவன் காதல் பண்ற பொண்ணு கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்தா உனக்கு எதுக்கு வயிறு எரியுது, அதுக்கு பேர் என்னது, பொறாமையில பொங்குறது தானே. ஆமா தானேங்க. அரோராவை பொறுத்தவரை நட்பு அப்படின்னு தான் பதிவு பண்றாங்க. அதே இடத்துல எதுக்காக பொறாம வருது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீன் சொல்றாரு, உங்ககிட்ட தான் நான் தெளிவா சொல்லிட்டோம்ல, உங்ககிட்ட இருக்கிறது நட்பு, ஆனா பாரு கிட்ட இருக்கிறது அதையும் தாண்டது, எனக்கு பார்வை பிடிக்கும் அப்படிங்கலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை இல்லப்பா நீ பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியல, அவகிட்ட சண்டை போடும்போது என்கிட்ட வேற மாதிரி இருக்கிற, அதே நேரத்தில் அவகிட்ட பேச தொடங்கிட்ட அப்படின்னா என்ன கண்டுக்கவே மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தவரை கமருதீனை நான் நட்பா பார்க்கல, ஒரு குடும்பமா பாக்குறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. எப்படிமா குடும்பம்னு சொன்னா கல்யாணம் ஆன மாதிரி பாக்குறியா, என்ன பாக்குற, இல்லனா அண்ணனா பாக்குறியா, எதையாவது ஒண்ணு தெளிவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை நமக்குள்ள சண்டை வேண்டாம், நம்ம எல்லாருமே நம்மளோட கேம் ஆடுவோம், அவங்கவுங்க எந்த லிமிட்ல இருக்கணுமோ அந்த லிமிட்ல இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரோராவை பொறுத்தவரை இல்ல கமருதீனுக்கு ஒன்னதானே பிடிச்சிருக்குது, நான் விலகினாதான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கமருதீன் மேல அரோராவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியல. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரோரா என்னமோ கமருதீனை காதல் பண்ற மாதிரியும், அதனாலதான் பாரு கிட்ட பேசும்போது எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அரோரா கமருதீன் பண்றதுதான் தப்பு, பார்வை கடுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கான் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் விடுறாங்க. உடனே கமருதீனை பொறுத்தவரை ஏமா அரோரா உன்னை வச்சுலாம் நான் கேம் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உன் கேமை விளையாடு, நான் என் கேமை விளையாடுறேன், நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அரோரா நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. கமருதீனை பொறுத்தவரை ஏமா நீ என்கிட்ட பேசவே வேண்டாமா, விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அரோரா நான் இப்போ என்ன பெருசா தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்றாங்க. பார்வை பொறுத்தவரை அரோராவை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் கமருதீனை பொறுத்தவரை போகட்டும் விடு, இதுக்கு மேலாம் அவ கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் செம காண்டாயிராரு. பார்வை பொறுத்தவரை கமருதீனை சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. சரிடா விடு, என்னதான் இருந்தாலும் அவ அழுதுகிட்டு இருக்கல, அவகிட்ட போய் சமாதானமா பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வா அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த சண்டையை பார்க்கும்போது சக்காலத்தி சண்டை மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சு. அதாவது பார்வை பொறுத்தவரை ஓப்பனா சொல்றாங்க, கமருதீனை எனக்கு பிடிச்சிருக்குது, நட்பையும் தாண்டி எங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க.
அரோராவை பொறுத்தவரை நட்பு அப்படிங்கிற பேரை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கொஞ்சம் எல்லை மீறி தான் கமருதீன் கிட்ட க்ளோஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரோராவை பொறுத்தவரை அவங்களோட கேம் பிளே இதுதானங்க. தனியா அரோரா கேம் ஆடி நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அரோரா வேற எந்த கேமும் ஆடினது கிடையாது. ஆண்கள் கூட ஒட்டி உரசுறது, அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றது, கெட்டி பொறிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது, இது மாதிரி கண்டென்ட் மட்டும்தான் அரோரா இது நாள் வரைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொடுத்திருக்காங்க. முதல் வாரங்கள்ல துஷார் கிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்கள பொறுத்தவரை திவாகர் கூட இப்படிப்பட்ட கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் திவாகரை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் தான் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேல ஒட்டுமொத்த பழியும் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை பலியாடுகளா வினோத் கமருதீன் இந்த ரெண்டு பேரும் சிக்கினாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் என்னோட நட்பை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்னமா மிஸ்யூஸ் பண்ணிட்டாரா? அப்படி எதுவும் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாரா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுங்க. அதாவது பார்வை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கமருதீன் வந்து அரோராவை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அரோராவை பொறுத்தவரை நானும் ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணோம், பாருவுக்கு எதிராக கண்டென்ட் பண்ணோம் அப்படின்னா கமருதீன் கூட சேர்ந்து இருக்கும்போது பாரு வந்து காண்டாவாங்க. அந்த கண்டென்ட் மட்டும்தான் அரோரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை பெருசா ஒரு பெரிய சீனையை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அழுது புலம்புறாங்க. எஃப்ஜே பொறுத்தவரை எஃப்ஜே மாதிரி ஒரு நல்லவன் கிடையவே கிடையாதுங்க. எல்லா பெண்களுக்கும் ஆதரவு கொடுக்கறதுல எஃப்ஜே அடிச்சுக்கவே முடியாது. அது அவர் வயசுல இருக்கிற அரோராவா இருக்கட்டும், வியனாவா இருக்கட்டும், இவங்களா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா அவங்க அக்கா மாதிரி இருக்கிற கனியா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கிட்டையுமே எஃப்ஜே எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாம ஒரே மாதிரி தான் நடந்துப்பாரு. அந்த வகையில இந்த இடத்துல அரோராவை சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்துறதுன்னா பக்கத்துல உட்காந்து அட்வைஸ் அங்க கொடுப்பாரு இல்லங்க, வாமா கட்டி பிடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் தான் நடுராத்திரி ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. இது எதையுமே எபிசோட்ல காட்டல அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள்றாங்க. கானா, வினோத், எஃப்ஜே எல்லாம் ஒரு காதல் பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த இடத்துல பொலன்னு அரோராவை பொறுத்தவரை அழுது சீன் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தலை ரூம்ல போய் துஷாரோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னமா துஷாரா நீ காதல் பண்றியாமா அப்படின்னு கேட்கணும் போலயே இருக்குது. ஆமாங்க, இவங்களை பொறுத்தவரை 2 வாரமா துஷாரை நான் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிமா, அவனை காதல் பண்றேன்னு சொல்ற, மறுபடியும் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் கூட பல சில்மிஷங்களை பண்ணிக்கிட்டு இருந்த? எப்ப பாரு கமருதீன் தோல்லையே சாஞ்சிப்ப, இல்லன்னா கமருதீன் உன் மடியில போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் வேற என்னமா சொல்றது? உண்மையாவே அரோராவோட கேம் பிளே பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து. அதாவது தன்னை நல்லவங்களா காட்டிக்கிறாங்க, அதே நேரத்துல ஆண்களை அவங்களோட கேமுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் அரோரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆதிரை வந்து அரோராக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது எதையுமே எபிசோட்ல காட்டல. இருந்தாலும் ஆதிரை அந்த இடத்துல எஃப்ஜேயோட கேம் பிளே உடச்சு விடுறாங்க. அதாவது எஃப்ஜே பொறுக்கியும் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை பொறுத்தவரை என்ன அவனோட கேமுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தான், என்கிட்ட எப்படிலாம் நடந்துகிட்டானோ அதே மாதிரி தான் இப்ப வியானா நடந்துகிட்டு இருக்கான். இருந்தாலும் உன்னை பொறுத்தவரை எஃப்ஜே ஸ்மார்ட்டா கேம் ஆடுறான் அப்படிங்கலாம் சொல்ற. இது எப்படி ஸ்மார்ட் பிளே ஆகும்? அவனை பொறுத்தவரை பெண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அதை எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட ஆதிரை ரொம்பவே கோவமா பேசியிருந்தாங்க. அதுல நிறைய விஷயங்கள் காட்டல அப்படின்னே சொல்லலாம். ஆதிரை பொறுத்தவரை ஒண்ணுதான் சொல்ல வராங்க. எஃப்ஜே பொறுக்கி வந்து எல்லா பெண்கள் கிட்டையுமே பொறுக்கி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா தான் தான் ஒரு நல்லவன், நான் பெண்கள் பின்னாடி சுத்தல, பெண்கள் தான் ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா எஃப்ஜேயோட கேம் பிளேயை உடைச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எஃப்ஜே பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு எதுக்காக வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்மளோட கேள்வியா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீ என்ட்ரி கொடுத்த ஆதிரையை பொறுத்தவரை எஃப்ஜே பொறுக்கி செய்யற பொறுக்கித்தனங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்றாங்க. அதையும் விஜய் டிவி காட்டுறாங்க அப்படிங்கறத இதுல மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நேற்று ராத்திரி நடந்ததுங்க. அதுக்கப்புறமா காலைல பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டனா இருக்கிற ரம்யா கிட்ட விக்ரம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. என்ன ரம்யா, நேத்து வந்து கனி வந்து உங்க பெட்ரூம்ல படுத்திருந்தாங்களே, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தலை ரூம்ல போய் இன்னொரு ஆள் படுக்கலாமா, இதெல்லாம் தப்பு, ரூல்ஸை மீறினது, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து ரம்யா கிட்ட சொல்றாரு. ரம்யா பொறுத்தவரை கனி ஒரு நாள் தான் படுக்கிறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா கேப்டனா இருக்கும்போது சாண்ட்ராவுமே தலை ரூம்ல போய் படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாரு. இருந்தாலும் விக்ரம பொறுத்தவரை இதெல்லாம் விதிமீறல், கண்டிப்பா தலை ரூம்ல போய் மத்தவங்க படுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரம்யா பொறுத்தவரை நானே கனிகிட்ட சொல்ல போறேன், ஒரு நாள் தான் அப்படிங்கறதுனால தான் ஓகே சொன்னேன், இன்னைக்கெல்லாம் கனிகிட்ட ஓப்பனாவே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம பொறுத்தவரை கனிகிட்டே டைரக்டா சொல்றாரு, நான் வந்து ரம்யா கிட்ட இந்த விஷயங்களை பேசிட்டு இருந்தேன், நீங்க வந்து தலை ரூம்ல படுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கனியுமே ஓகே தான், நான் முதல் நாள் படுத்தேன், இன்னைக்கு படுக்க கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது விக்ரம பொறுத்தவரை நான் தான் நல்லவன்பா, நான் தான் கேமை சரியா விளையாடுறேன், பிக் பாஸ் கொடுக்குற ரூல்ஸை நான் தான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படிங்கறத இதுல இருந்து நமக்கு
தெரியிற விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு வியானா இந்த ரெண்டு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை நேற்று ராத்திரி நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அரோரா எதுக்காக இப்படி பண்றா, அவ ஃப்ரெண்டுன்னு தானே சொல்றா. அப்படி இருக்கும்போது நானும் கமருதீனும் பேசி பழகுனா இவளுக்கு எதுக்கு கோவம் வருது, இவ எதுக்கு காண்டாகிறா, இதெல்லாம் பார்க்கும்போது அரோராவை பொறுத்தவரை நட்பா பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு பேசிட்டு இருக்காங்க. வியானாவும் அதே கருத்தை தான் சொல்றாங்க. அரோரா நட்பா தான் பாக்குறானா, இதெல்லாம் அவளுக்கு தப்பா தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது. கமருதீனுக்கு ஒன்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கறது அவர் தான் ஓபனா சொல்றாருல. மறுபடியும் எதுக்கு அரோரா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அரோராவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல விக்ரம் பார்வை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எப்ப ஒன்னால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம பொறுத்தவரை சரி நீ கல்யாணம் பண்ற பையன் பேரு விக்ரமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே பார்வை பொறுத்தவரை எப்ப அந்த பேருக்காகவே நான் அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபன்னா தான் இருந்துச்சு. ஆனா விக்ரம பொறுத்தவரை ஃபன்னுக்காக பண்றதே கிடையாது. அவரை பொறுத்தவரை எப்படியாவது கோவப்படுத்தி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம், ஏதாவது ஒரு ப்ரொமோலையாவது நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே வாண்டடா பார்வை டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற மட்டும் தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராக்கா ஒரு மிகப்பெரிய டிராமாவை நடத்துறாங்க. அதாவது காலையிலேயே பிரஜினை பொறுத்தவரை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கண்டுக்காம வெளியே வந்துடுறாங்க. என்ன சாண்ட்ரா வந்து தனியா போய் உட்கார்ந்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா கடுன்னு எல்லார்ட்டையும் கோவப்படுறாங்க. அதாவது திவ்யா கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி திவ்யா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து என்னோட அப்பா இந்த மாசம் தான் இறந்தாங்க, நானே அந்த வருத்தத்துல இருக்கிறேன், நீங்க எல்லாருமே என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு டாபிக் உள்ள போறாங்க. ஏமா உங்க அப்பா இந்த மாசம் தான் இறந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கேக்குறாங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை எதுக்கு கோவப்படுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறதே புரியாத மாதிரி தேவையில்லாம கிடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவை பொறுத்தவரை பிரஜன்ட்ட போய் கேக்குறாங்க, சாண்ட்ராவோட அப்பா இந்த மாசம் தான் இறந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பிரஜனை பொறுத்தவரை இல்லையே, இந்த மாசம் இறக்கலையே, ஜனவரில இருந்தானே அவங்க அப்பா இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை எப்படி கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் வந்து திவ்யா கிட்ட நெருக்கமா பேசி பழகிறது சாண்ட்ராவுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் திவ்யா கிட்ட இந்த சண்டை போட்டது அப்படினே சொல்லலாம். அதாவது போன வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட பிரஜின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நான் வந்து சாண்ட்ரா கூட இருக்கிற நட்பை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட கேமை நான் தனியா விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே பிரஜின் வந்து இப்ப தனியா கேம் ஆடிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரை திவ்யா கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாரு. என்னோட தங்கச்சி மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. திவ்யா கிட்ட க்ளோஸா பிரஜின் பேசி பழகும் போது சாண்ட்ராவுக்கு கோவம் வருது. என்னடா இவனை பொறுத்தவரை தனியா தானே கேம் ஆடுறேன்னு சொன்னா, என்கிட்டயே பேச மாட்டேங்க, ஆனா திவ்யா கிட்ட க்ளோஸா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பொறாமையின் உச்சியில கிடந்து சண்டை போட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் இருந்தாலும் பிரஜனை பொறுத்தவரை திவ்யா கிட்ட ஒண்ணுதான் சொல்றாரு, அவ எதுக்கு கோவப்படுறா, எதுக்காக எப்படி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, அவளும் ஒரு சக போட்டியாளர் தான், அவளோட கேம் என்ன பண்ணுமோ பண்ணட்டும், அவ எதுக்கு கோவப்படுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது அவளுக்கான ஸ்பேஸ் கொடுத்துரு, கோவப்பட்டுட்டு அவ நார்மல் ஆனதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவோட கோவத்தை பிரஜின் கண்டுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். பிரஜின் இந்த கேமை நீங்க முதல் வாரத்துல இருந்தே ஆடி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்திருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இனி உங்களோட கேம் பிளே எப்படி போகுது அப்படிங்கறத நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம். சாண்ட்ராவோட என்னதான் கோவத்துல தனியா உட்கார்ந்து இருந்தாலுமே பிரஜினை பொறுத்தவரை நான் பெர்ஃபார்ம் பண்ண போறப்பா அப்படிங்கிற மாதிரி அவரோட நடிப்பு திறமையை எல்லாரும் முன்னாடியும் லிவிங் ஏரியால நடிச்சு காட்டுறாரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கமருதீன் பாரு பேசுறத காட்டுறாங்க. இந்த இடத்துலயும் அரோராவை பத்தி தான் பாரு பேசிட்டு இருக்காங்க. என்னடா உங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு தான் இருந்துச்சுன்னு சொல்ற, ஆனா அரோரா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் தெரியலையே, நட்பையும் தாண்டி அரோராவை மேல பாசம் வச்ச மாதிரில தெரியுது, எதுக்காக அவளுக்கு இவ்வளவு பொறாம இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பேசினா அப்படிங்கிற மாதிரி அதே கண்டென்ட் தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே பிக் பாஸ் யூடியூப்ல இந்த காதல் கண்டென்ட்டே தேவையில்லப்பா, பாக்குற எங்களுக்கு கடுப்பாகுது. அதுலயும் நீங்க ரெண்டு பேருமே உண்மையாவே காதல் பண்றீங்க ஒன்னும் கிடையாது. என்ன நீங்க ரெண்டு பேருமே அதை ஓப்பனா சொல்றீங்க, யார கழிவு ஊத்தினாலுமே நான் தான் காரணம், கழிவு ஊத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறீங்க, அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமா தானங்க, மத்தபடி நிறைய காதலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எஃப்ஜே பொறுத்தவரை ஆதரையை காதல் பண்றான், வியானாவை காதல் பண்றான், இருந்தாலும் நான் காதலே பண்ணல, அவங்க தான் என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த தப்பையுமே அந்த பெண்கள் மேல போட்டுறான். கமருதீனை பொறுத்தவரை அப்படி அவர் தவறே பண்ணல. அவரை பொறுத்தவரை எனக்கு பார்வை பிடிச்சிருக்கு, வெளியே போனதுக்கு அப்புறமா கூட இதே எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா லவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனா சொல்லிட்டு தான் பண்றாரு. அந்த வகையில எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பிரஜனை பொறுத்தவரை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷாவை பொறுத்தவரை
நான் ஒரு பாட்டு பாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து என்னமா கடலை பத்தின பாட்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா பாக்குறாரு. அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ பெர்ஃபார்ம் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கனி, ரம்யா இவங்க எல்லாருமே எழுந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. விக்ரம் கிட்ட போய் பேசுறாங்க. எதுக்காக ஒரு ஆளை பெர்ஃபார்ம் பண்ண விடாம பண்றீங்க அப்படிமா கேக்குறாங்க. விக்ரம் பொறுத்தவரை அதையும் நியாயப்படுத்துறாரு. ஏமா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இரிட்டேட் தானே ஆகும், அதனாலதான் நான் சொன்னேன், அதுவும் காமெடியா தான் சொன்னேன் அப்படிமே சொல்லியிருக்காரு. அவர் காமெடியெல்லாம் சொல்லங்க. அதாவது விக்ரம பொறுத்தவரை விக்ரமுக்கு எப்படி கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல சுபிக்ஷா வந்து பாட்டு பாட தெரியாது, அதே நேரத்துல பீட் பாக்ஸ் பண்ண தெரியாது. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க, எல்லாத்துலயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. இத பார்க்கும்போது விக்ரமுக்கு வயித்தெரிச்சலா இருக்குது அப்படிங்கறது தான் உண்மை. சுபிக்ஷா அவங்களோட சமூகத்தை உயர்த்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இதை எதுக்காக நீ தடுக்கிற? உன்னை பொறுத்தவரை மத்த கலைஞரை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ தான் வாய்களையே பேசுற. அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா அவங்களோட கலையை எல்லாரும் முன்னாடியும் பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது அதை தடுக்கிறது கேவலமான ஒரு செயல். இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை இல்லம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தா வெறுப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் என்னம்மா விக்ரம பொறுத்தவரை அவன் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா நீ காலியாகி வெளியே போயிடுவ. ஆமா தானங்க? உண்மையாவே விக்ரம் பண்றதெல்லாம் காமெடியா உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சுபிக்ஷா விக்ரம் ரெண்டு பேருமே பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம், அரோரா இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை சாண்ட்ராவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. போய் கேட்டு அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இல்லைன்னா அவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. உண்மையாவே சாண்ட்ராவை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாமே தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்ததை பார்க்கும்போது நமக்குமே வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா காரணமே இல்லாம எதுக்குமா வருத்தப்படுற, கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அழுது சீன் கிரியேட் பண்ணுவே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு சாண்ட்ராவை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்புறாரு. என்னதான் இருந்தாலும் கஷ்டப்படாதீங்க, அப்பா போனதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்க இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்து உங்க அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. யோ சாண்ட்ரா பொறுத்தவரை ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. அவளோட புருஷன் பிரச்சனை சொல்றான் அவங்க அப்பா வந்து ஜனவரில தான் இறந்ததா. அப்படி இருக்கும்போது டிசம்பர்லயே அழ தொடங்கிட்டா. கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்கா. அதுவும் உண்மை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய சீன்லாம் சாண்ட்ராவுக்கு தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் நமக்கு காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க? பிரச்சனை பொறுத்தவரை திவ்யாவை தங்கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் பேசி பழகுறாரு. அதை பார்க்கும்போது உனக்கு எதுக்காக பொறாமையா இருக்குது? 19 வருஷம் ஒன்னாதானே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றீங்க, இப்பவும் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார வீக்லி டாஸ்க கொடுக்குறானுங்க. அதாவது இந்த வார வீக்லி டாஸ்க பொறுத்தவரை ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற 16 பேரையுமே பிக் பாஸ் வந்து 2 அணிகளா பிரிக்கிறாரு. யார் யார் எந்தெந்த அணியில இருக்கணும் அப்படிங்கறதையும் பிக் பாஸ் தான் அறிவிக்கிறாருங்க. இதை மட்டும் அவர் தேர்வு பண்ணல அப்படின்னா தேர்வு பண்றதுலயே பல குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் வேண்டாம் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் டீம் எல்லாம் அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடிப்பு ராய தர்பீஸ் ராஜா அப்படிங்கிற ஒரு ஜமீன் இருந்ததாகவும் அவரை பொறுத்தவரை அவரோட சொத்துக்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்க விரும்புறாரு. அவரோட 2 விலை உயர்ந்த நெக்லஸ் இருக்குது, அந்த 2 நெக்லஸையும் 2 அணிகளையும் பாதுகாக்கணும். இந்த டாஸ்க்கு இடையிலையுமே சின்ன சின்ன டாஸ்க்களும் கொடுப்போம், அதுக்கு மதிப்பெண்கள் இருக்குது. கடைசி இந்த டாஸ்கோட இறுதியில எந்த அணி வின் பண்றாங்களோ அந்த அணியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அடுத்த வார தலைவர் போட்டியில பங்கு பெறலாம். அதே நேரத்தில் இந்த டாஸ்கோட இறுதியில ஏதாவது ஒரு அணியோட நெக்லஸ் தொலைஞ்சிருந்து ஒரு அணியோட நெக்லஸ் மட்டும் தொலையாம இருந்துச்சு அப்படின்னா அந்த தொலையாத நெக்லஸ் அணியில இருக்கிற எல்லாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் நெக்லஸ் தொலைச்ச அணியில இருக்கிற எல்லாருமே டைரக்டா நாமினேஷனுக்குள்ள போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. உண்மையாவே இதுவும் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க? தலைவர் போட்டியிலையும் ஃபேவரட்டிசத்தின் அடிப்படையில தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்வு பண்றானுங்க. இந்த டாஸ்கை பொறுத்தவரை அது நடக்காது. அதே மாதிரி இந்த டாஸ்க்ல தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே டைரக்டா நாமினேஷனுக்குள்ள போக வேண்டும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாஸ்கை கொஞ்சம் சீரியஸா எடுத்து 24 மணி நேரமும் கேம்ல போக்கஸ் பண்ணி விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸோட எண்ணமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் போட்டியாளர்களை பொறுத்தவரை டாஸ்கை சீரியஸா எடுக்க போறானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்படுது. அதாவது விக்ரம பொறுத்தவரை எம்.ஆர். ராதாவா மாறுறாரு,
வர்றாரு, பாரு வந்து கோவை சரளாவா மாறுறாங்க, அமித் கர்ணன் மாதிரி ஒரு கேரக்டர்ல வர்றாரு, கனியை பொறுத்தளவுல சரோஜா தேவியா மாறுறாங்க, திவ்யா வந்து பத்மினி தேவியா மாறுறாங்க. இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. எப்பா இவனுங்க கேரக்டர்ல இவனுங்க பண்ணாலே சொதப்புன்னு சொதப்புவானுங்க, பார்க்கும்போது காண்டாகும். இதுல இந்த லெஜெண்டோட கேரக்டரை கொடுத்திருக்கீங்களே, இந்த கேரக்டர் எவ்வளவு கெடுக்க போறானுங்க அப்படிங்கறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கோட ஹிண்ட்ல இருந்தே, அதாவது நடிப்பு ராய தர்பீஸ் ராஜான்னு நீங்க சொன்னதுலயே புரிஞ்சு போச்சு. நாங்க ஒரு கேரக்டர் கொடுப்போம், திவாகர் எப்படி நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களை இரிட்டேட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நம்ம சீசன்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை காண்டேத்த போறாங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்டானுங்க. நீங்களும் தயாரா இருங்க. லைவ் ஸ்ட்ரீம்லாம் பாத்தீங்க அப்படின்னா காண்டாயிருவீங்க. அப்படிதாங்க எல்லாருமே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட டாஸ்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எந்தவித பிசிக்கல் டாஸ்க்குமே கொடுக்காம சும்மா உட்கார்ந்து நீங்க என்ன வேணாலும் இரிட்டேட் பண்ணுங்கப்பா, பாக்குறவன் பார்த்து கடுப்பானா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறானுங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.